கன்சீவாக இருக்க டைமில் சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பட் நானும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். ஆனால் கன்டினியூஸாக என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் ஆம்லேட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு நிறைய வெங்காயம், கருவேப்பில், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சிட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் கொஞ்சம் பட்டை லவங்கமும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கனோட கலர் லைட்டாக டேர்ன் ஆகும் ஒயிட் கலர் மாதிரி. அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் சூப்பராகவே குக் ஆகிடும். ஏன்னா சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம ரொம்ப ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தண்ணி எதுவுமே தேவைப்படாது. 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு, பெப்பர், மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா சிக்கனும் ஆறிடும். அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஆம்லேட் போடுற மாதிரி ஒரு தோசை தவாவில் ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். 2 சிக்கன் ஆம்லேட் செஞ்சுட்டு கொஞ்சம் சுண்டலும் தாளித்து வச்சு சாப்பிட்டாச்சு. டாக்டர் ரைஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.